சிந்து பைரவி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பைரவியும் ஆறுமுகமும் கார்ல போயிட்டு இருக்காங்க. வழியில சஞ்சய் வராரு. பைரவி இறங்கி சஞ்சய் கிட்ட பேசுறாங்க. கொஞ்ச நேரத்திலே பைரவிக்கு ஒரு கால் வருதுன்னு அவங்க தனியா போய் போன் பேசிட்டு இருக்கும் போது சஞ்சய் ஆறுமுகத்திட்ட வந்து, என்னடா ஆறுமுகம், என்ன இப்ப கேஸ்ல தப்பிச்சிட்டோன்ற நினைப்பா உனக்கு? இந்த கேஸ்ல தப்பிச்சிருந்தா அதோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டியா? அடுத்து இதோ சுட சுட உன்னை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உனக்காகவே தாண்டா நான் மெனக்கட்டு வேலை செய்யறேன். கண்டிப்பா உன்னை தூக்கி ஜெயில போடுறது உறுதிதான். அடுத்ததுல கண்டிப்பா மாட்டுவட ஆறுமுகம் அப்படின்னு சஞ்சய் சொல்றாரு. ஆறுமுகத்துக்கு கோபமா வருது. டேய், நானும் இங்கதான் இருக்கேன். நீ முடிஞ்சா பைரவிய தொட்டு பாடுறா. பைரவி என் மேல அவ்வளவு நம்பிக்கையும் அன்பும் வச்சிருக்கிறா. உனக்கு இது தெரியலையாடா? உனக்கே அசிங்கமா இல்ல? அவன் ஏன் பொண்டாட்டி. ஊரே நான் தப்பு செஞ்சிருப்பேன்னு நம்புச்சு. ஏன் என்ன பெத்த அம்மா, எங்க அம்மாவே நான் தப்பு செஞ்சேன்னு என் மேல கோவப்பட்டாங்க. ஆனா என்னை கட்டிக்கிட்ட பைரவி என்ன அவ்வளவு தூரம் கரெக்டா புரிஞ்சிருந்தா. நான் தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு உறுதியா நம்பினான். அதுக்கேத்த மாதிரி சாட்சிகளை எல்லாம் தயார் பண்ணி கொண்டுட்டு வந்தா. என்ன அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தவும் செஞ்சாடா. இதுதான்டா ஏன் பைரவி. பைரவி எனக்காக பிறந்தவடா. அதனால்தான் கடவுள் எனக்காக தேடி பிடிச்சு பைரவிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு ஆறுமுகம் தில்லா நெஞ்ச நிமித்தி பதில் சொல்றாரு. சஞ்சய்க்கு கோவமா வருது. அடிக்க கை ஓங்கிறதுக்குள்ள பைரவி வந்துடுறாங்க. சஞ்சயும் வேலை இருக்குதுன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க ரெண்டு பேருமே. இவங்க பேசிக்கிட்டு இருக்கத பார்த்த மகாவும் எசக்கியும், டேய் என்னடா ஆறுமுகமும் சஞ்சயும் பார்த்தா அப்பப்ப முட்டிக்கிற மாதிரி தெரியுது. நான் கோர்ட்டு வாசல்ல வச்சு பார்த்தேன்டா எசக்கி. இந்த ஆறுமுகம் சஞ்சய நேருக்கு நேரம் நின்னு எதிர்த்து இந்த ஆள் தான் தப்பு பண்ணிருப்பான்னு சொன்னேன். அந்த ஆறுமுகம் எனக்கு அப்பவே நெருக்குன்னு பட்டுச்சு. என்னடா இவனுக்கு என்ன பகைன்னு. ஏண்டா இந்த சஞ்சய்க்கு ஆறுமுகத்தை பிடிக்காதோ? நாம வேணும்னா சஞ்சய்க்கு உதவி பண்ணுவோமா? அந்த கோபத்தை கொஞ்சம் ஊதி ஊதி பெருசாக்குவோம். ஏண்டா ஆறுமுகம் எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு வெளில போனா நமக்கு சந்தோஷம் தான். யாரு செஞ்சா நமக்கு என்ன? நம்ம செஞ்சாலும் சரி, சஞ்சய் சார் செஞ்சாலும் சரிடா. எதிரிக்கு எதிரி நண்பன். சஞ்சய்க்கு நம்ம உதவி பண்ணுவோம்டா அப்படின்னு மகா யோசிக்கிறாங்க. பைரவி வீட்டுல இருக்கிற நேரம் எசக்கி காயத்ரி கிட்ட ஏதோ பேசும்போது காயத்ரி கோவத்தோட எசக்கி கிட்ட ஜாடையிலேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஆத்திரத்தோட பேசிக்கிட்டு இருக்கத பார்க்கும்போது பைரவிக்கு என்னமோ தப்பா தெரியுதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே காயத்ரி கிட்ட கேட்க வராங்க. அதுக்குள்ள எசக்கி, வந்துட்டாளா இவ அப்படின்ட்டு விலகி போயிடுறான். காயத்ரி சொல்றான், எனக்கு பயமா இருக்கு இவன் கூட இருக்கிறதுக்கே. செலியன் எனக்கு போன் பண்ணி அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னான். நீ அதுல இருந்து எசக்கி மூஞ்சிய பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. அப்படியே அறையணும் போல கோவம் வருது. ஆனா அம்மாவுக்கு பயந்துட்டு நான் அமைதியா போறேன் அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பைரவி சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத காயத்ரி, நான் பாத்துக்கிறேன். எசக்கி கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பெண் குழந்தை காப்பகத்துல இருந்த வள்ளியோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. குழந்தைய பாக்குறதுக்காக ஜெயில இருந்து வள்ளி கூட்டிக்கிட்டு வர்றாங்க. ரெண்டு கான்ஸ்டபிளும் வெளியில நின்னுகிட்டு இருக்க ரூம்குள்ள போய் அவங்க குழந்தைய பாத்துட்டு அழுகுறாங்க. இத சிந்து பாத்துட்டு வள்ளிக்கு கால் பண்ணி சொல்றாங்க, பைரவி ஆறுமுக மச்சானுக்கு எதிரா சாட்சி சொன்னால அந்த வள்ளி, அவ சிவா வேலை பாக்குற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. என்னன்னு விசாரிச்சேன். அவளோட பொண்ணுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அதுக்காக ஜெயில இருந்து அவளை கூட்டிட்டு வந்திருக்காங்க பைரவி அப்படிங்கிற தகவலை சிந்து பைரவிக்கு சொல்றாங்க. பைரவி, அப்படியா? அப்படின்னா நான் போய் பார்க்கணுமே. எதுக்காக ஆறுமுகத்து மேல இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் அந்த பொம்பளை வச்சா? பணம் தான் முக்கியம்னா அத ஆறுமுகத்துக்கிட்ட கேட்டாலே கொடுத்துருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வள்ளிய பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. வள்ளி கிட்ட எவ்வளவோ கேக்குறாங்க. ஆனா வள்ளி சொல்ல தயங்கிக்கிட்டு பயந்துகிட்டு சொல்லாம மழுப்பிடுறாங்க. பைரவி வள்ளி கிட்ட பேசினாலும் எந்த ஒரு துப்பும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து சஞ்சய் உள்ள வரத பாக்குறாங்க. என்ன சஞ்சய் எதுக்காக இங்க வர்றான்? என்ன விஷயம் இது அப்படின்னு பைரவி ஒளிஞ்சு இருந்து என்ன நடக்குதுன்னு ஒட்டு கேக்குறாங்க. பார்த்தா சஞ்சய் வந்து வள்ளிய பாக்குறான். ஏய், யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லிட்டியா அப்படின்னு சஞ்சய் வள்ளிய மிரட்டின மாதிரி கேக்குறான். வள்ளியும், ஐயா நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லலங்க ஐயா. நீங்க என்ன ஜாமீன்ல எடுக்கிறேன்னு தானே சொன்னீங்க. பாருங்க, நான் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடந்துருச்சு. என் குழந்தைக்கு யாருமே இல்லாம ஆயிடுச்சு பாருங்க.
என் குழந்தைக்கு இப்போ உடம்பு முடியாம ஆயிடுச்சு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் குழந்தைக்காகத்தான் நான் இவ்வளவு பாடுபட்டுட்டு இருந்தேன். என் பிள்ளைய தனியா விட்டுறக்கூடாதுன்னு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அதே மாதிரி நடந்து போச்சு. நீங்க தயவு செய்து என்ன ஜாமீன்ல எடுத்துருங்க அப்படின்னு வள்ளி சஞ்சய் கிட்ட கெஞ்சுறாங்க. இத ஓரமா ஒளிஞ்சு நின்னு பாக்குற பைரவிக்கு தெளிவா புரியுது. அப்படின்னா சஞ்சய்க்கும் இந்த கேஸுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அன்னைக்கே ஆறுமுகம் சொன்னானே, இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே இந்த சஞ்சயா தான் இருக்கும், வள்ளிக்கு பின்னாடி இருந்து ஐடியா சொன்னது இந்த சஞ்சயா தான் இருக்கும்னு சொல்லி சொன்னானே அப்படின்னு பைரவி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சஞ்சய் போன கொஞ்ச நேரத்திலேயே பைரவி வள்ளி கிட்ட நேரா போய் நின்னு, இப்போ சஞ்சய் வந்து பேசிக்கிட்டு இருந்தான்ல, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். ஆமா, சஞ்சய் எதுக்காக உன்னை ஜாமீன்ல எடுக்கணும்? அவன் ஒரு போலீஸ் ஆபீசரு. உனக்கு பின்னாடி இருந்து உன்னை தூண்டி விட்டது யாருன்னு கண்டுபிடிக்கிறது தானே அவனோட டியூட்டி. அவன்கிட்டே நீ ஜாமீன்ல எடுக்க சொல்லி கேக்குற என்ன அப்படின்னு பைரவி மிரட்டி கேட்ட உன்னையே வள்ளியால சமாளிக்க முடியாம, சஞ்சய் சார் தான் இந்த ஐடியாவே பண்ணாரு, சஞ்சய் சார் சொல்லிதான் ஆறுமுகத்து மேல நான் பழி போட்டேன், நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வள்ளி பைரவி கிட்ட தெளிவா எடுத்து சொல்லிடுறாங்க. பைரவிக்கு இப்பதான் புரியுது. அப்படின்னா சஞ்சய் வேணும்னே ஆறுமுகத்து மேல பழி போட்டிருக்கானா? ஆறுமுகத்தை அடிக்க வேண்டாம்னு சொல்லி சஞ்சய் கிட்ட அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயும் ஆறுமுகத்தை அடிச்சிருக்காங்க. அப்பவே எனக்கு லைட்டா கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. இப்போ உறுதியாயிடுச்சு, சஞ்சய் தான் இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம். அப்படின்னா ஆறுமுகத்தை ஜெயில போடணுன்றது சஞ்சயோட நோக்கமா இருந்திருக்கு. ஆறுமுகம் சொன்னது சரியா போச்சுல அப்படின்னு பைரவிக்கு தெளிவா புரியுது. பைரவி வள்ளியும் சஞ்சயும் பேசிக்கிட்டு இருந்தத வீடியோ எடுத்துட்டு போய் கமிஷனர் ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. வள்ளிய தூண்டி விட்டு ஆறுமுகத்து மேல கேஸ் கொடுக்க சொன்னதே சஞ்சய் தான் அப்படின்னு பைரவி கம்ப்ளைண்ட் பண்ணினதுனால சஞ்சய டிஸ்மிஸ் பண்றாரு கமிஷனர். பைரவி நேரா போய் சஞ்சய பாக்குறாங்க. சஞ்சய், என்ன பைரவி இப்படி பண்ணிட்ட? நீ எதுக்காக என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணின? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சஞ்சய் கேக்குறாரு. என்ன சஞ்சய், நீ தானே ஆறுமுகத்தை வேணும்னே பிரச்சனையில மாட்டி விட்ட, அதுக்கான ஆதாரம் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு பைரவி சொல்றாங்க. ஐயோ பைரவி, நீ என்னைய தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆறுமுகத்தை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு என்ன ஆசையா? ஆறுமுகம் பாவம் அப்படின்னு பேசும்போது, போதும் சஞ்சய், நீ நடிச்சது எல்லாமே போதும். நீ வள்ளி கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அப்பவே நான் உன்னை நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆறுமுகம் பல முறை உன்னை பத்தி சொல்லியிருக்காரு. ஆனா நான் தான் கேட்கல. நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு நான் முழுக்க முழுக்க உன்னை நம்பினேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ என்னை இப்படி ஏமாத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை சஞ்சய் அப்படின்னு பைரவி சொல்லிட்டு வராங்க. அந்த இடத்துக்கு ஆறுமுகமும் வராரு. வா ஆறுமுகம், நம்ம 2 பேரும் போலாம், இவன்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, பைரவி நீ போ, இவனுக்கு கொடுக்க வேண்டிய கொஞ்சம் பாக்கி இருக்கு, நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஆறுமுகம் சஞ்சய் கிட்ட, என்னடா தோத்து போயிட்டியா? நீ தோத்து போனது உன் மூஞ்சிலே தெரியுதே. பைரவி எவ்வளவு நம்பிக்கையோட சொல்லிட்டு போறான்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை விடுறாரு. டேய், என்ன லாக்அப்ல வச்சு அடிக்கும் போதே நினைச்சிட்டேன் இந்த அடியை என்னைக்குனாலும் உனக்கு திருப்பி கொடுக்கணும்னு. நான் கொடுத்தது ரொம்ப கம்மி தான், ஆனா வேல்யூவானதுடா. இதுக்கு மேல பைரவி பக்கமே நீ வந்துடாத. அதுக்கு மீறி வந்த இந்த ஒரு அடியோட விட்டுட்டு போயிட மாட்டேன் அப்படின்னு ஆறுமுகம் அடியை திருப்பி கொடுத்துட்டு போறாரு. இப்படி போனா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.